அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேர்தல் ஆணையத்தின் சார்பில் எஸ்ஐஆர் கணக்கு படிவம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாக ஒரு படிவம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டுச்சு. அந்த படிவங்கள் வீடுதோறும் விநியோகம் செய்யப்பட்டுச்சு. அவைகள் எல்லாம் நாம் பூர்த்தி செய்து அரசாங்கத்தின் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட பிஎல்ஓ என்ற அதிகாரிகளிடத்துல நம்ம ஒப்படைச்சிருந்தோம். பிஎல்ஓ அதிகாரிகள் நம்மிடமிருந்து வாங்கிய அந்த படிவங்களை எல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய அந்த வெப்சைட்ல அவர்கள் பதிவு செய்வது என்பதாக இப்படி தொடர்ந்து முதல் கட்ட பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11 வரைக்கும் பாண்டிச்சேரியிலும், டிசம்பர் 14 வரைக்கும் தமிழ்நாட்டிலும் ஒரு வழியாக முதல் கட்ட அந்த பணிகள் முடிஞ்சிருந்தது. அதுக்கு அடுத்ததாக தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பின் பிரகாரம் டிசம்பர் 16ஆம் தேதி பாண்டிச்சேரியிலும், தமிழ்நாட்டில் நேற்று டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 97,37,832 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் வசிக்கிற இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பதாக, இந்த கணக்கெடுப்புக்கு முன்பதாக 7,83,500 பேர் இருந்தார்கள் வாக்காளர்களாக. எஸ்ஐஆருக்கு பிறகு, இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு பிறகு 7,08,122 பேர் தான் வாக்காளர்களாக கணக்கெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 75,378 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில். இப்படியாக ஒவ்வொரு மாவட்டமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க 97 லட்சம் பேர் முழு தமிழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு காரணங்களால். இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம அடுத்த கட்ட ஒரு விழிப்புணர்வாக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நாம் என்ன படிவத்தை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோமோ அந்த படிவத்துடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். நாம் பூர்த்தி செஞ்சு கொடுத்தோமா இல்லையா, அந்த படிவம் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருச்சா அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்குதா, என்ன காரணத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளணும். அதாவது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலில் நம்முடைய பெயர்கள்லாம் இருக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும், வாக்காளர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், முழுமையாக தன்னுடைய பெயர் இருக்குதா அப்படின்றது என்ன செய்யணும், தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கு. அப்படி இல்லைன்னா எப்படிப்பட்ட நிலைமைகள் நோக்கி இந்த இந்தியாவை கொண்டு போக முனைகிறாங்க அப்படின்றத அஸ்ஸாம்ல, மேற்கு வங்கத்தில், பீகார்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். ஆகவே நம்ம கவனத்தில் வச்சு நம்ம அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்குதா அப்படின்னு சரி பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். சரி பார்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னா, முதலாவதாக தேர்தல் ஆணையத்துடைய அந்த வெப்சைட்டில் போய், இணையதளம் பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த வெப்சைட்டில் போய் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையினுடைய அந்த நம்பர் இருக்கும் மாதிரி, அந்த நம்பரை பதிவு செய்து நம்ம என்ன செய்யறது, நம்முடைய பேர் இருக்குதா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்குறது. அது இல்லைன்னா நம்முடைய பேர், அது நம்ம வாக்காளர் அடையாள அட்டையுடைய நம்பர் இல்லை அப்படின்னா நம்முடைய பேர், அட்ரஸ், அதை கொண்டு என்ன தேடுறது, அது கொஞ்சம் சிரமம். அது பிடிஎஃப்களாக தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருந்துச்சுன்னா அதில் என்ன செய்யறது, நம்முடைய பேர்கள் தெருவாரியாக நம்ம பேர் எங்கே இருக்குது அப்படின்றது தேடணும், அது கொஞ்சம் சிரமம். மூன்றாவதாக நம்முடைய மொபைல் நம்பர், செல்ஃபோன் நம்பரை பதிவு செஞ்சு அந்த வெப்சைட்டில் பதிவு செஞ்சோன்னா ஒரு லிங்க், அது வழியாக நமக்கு நம்முடைய பெயர் பதிவாயிடுச்சா அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது முதலாவது வழிமுறை. சரி பார்க்கறதுக்கு 3 வழிமுறை இருக்கு. ஒரு வழிமுறை, இணையதளத்தை தெரிந்தவர்கள் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் போய் தெரிந்து கொள்வது. 2வது வகை இருக்கு, நம்ம பூர்த்தி செய்து கொடுத்தோமா இல்லையா அந்த ஃபார்மு, அதே மாதிரி ஒரு ஃபார்ம் நம்ம என்ன செய்வோம், நம்ம கையில் வச்சுருப்போம்.
நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபார்மில் கீழே அந்த பிஎல்ஓ அதிகாரியுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த செல்ஃபோன் நம்பரில் பிஎல்ஓ அதிகாரியை தொடர்பு கொண்டு நம்முடைய பேர் வந்துருச்சா அப்படின்றத அவங்கள்ட்டே நம்ம கேட்டு என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். இது 2வது வகை. 3வது வகை, பிஎல்ஏ அப்படின்ற அரசியல் கட்சி பூத் ஏஜென்ட்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்டையும் இந்த கணக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும். அவங்களிடத்துல நம்ம தொடர்பு கொண்டு நம்முடைய பெயர் வந்துருச்சா அப்படின்னு செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 விதமான வழிமுறைகளில் நம்முடைய பெயர்கள்லாம் இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், சரிபார்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். இந்த 3 வழிகளும் ஒருத்தருக்கு தெரியல, இந்த 3 வழிகள்லையும் தன்னுடைய பெயரை சரி பார்க்கறதுக்கு தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா 4வது ஒரு வழி இருக்குது. 4வது வழி என்னன்னா, ஏற்கனவே ஃபார்ம்களை சரியான முறையில் பூர்த்தி செய்ய முடியாதவர்களுக்கு முகாம்கள் ஏற்படுத்தி அதற்கான சில அதை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடியவர்கள் தெரிந்தவர்கள் எப்படி பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்களோ, ஜமாத்தின் சார்பில் இதில் மண்டபத்தில் கூட ஏற்பாடு செஞ்சுருந்தாங்களா இல்லையா, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் வாயிலாக ஏற்பாடு என்ன செய்யலாம், அந்த அவங்களுடைய பேர் வந்துருச்சா அப்படின்னு என்ன செய்யலாம், அவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். அல்லது அரசாங்கத்தின் சார்பில் முகாம்கள் என்ன செய்யும் நடக்கும் என்பதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சொல்லியிருப்பாங்க. நேற்று நைட்டுடைய தகவல் கூட என்னென்னா, இன்னைக்கு 20, நாளைக்கு 21, இந்த சனி ஞாயிறு 2 நாளும் எங்கெல்லாம் வாக்குச்சாவடிகள் இருக்குதோ அங்கெல்லாம் முகாம்கள் நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் இந்த முகாம்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பேர் இருக்குதா அப்படின்ற என்ன செய்யலாம், சரி பார்த்து கொள்ளலாம். இந்த 4 விதமான வழிமுறைகளை நாம் பின்பற்றி நம்முடைய பெயர்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் சரிபார்த்து கொள்வது அவசியமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இதற்கான சரிபார்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வருகின்ற இந்த ஜனவரி மாதம் 1 மாதம் அளவுக்கு தான் நமக்கு என்ன செய்யுது, அதாவது சரிபார்த்து கொள்வதற்கும் அது வேறு ஏதாவது நம்ம தவறுகள் விடுபட்டிருக்கா அப்படின்றத பார்த்து திரும்ப அதை நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்கும் 1 மாதம் தான் நமக்கு இடைவெளி. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கடைசி இறுதி வாக்காளர் பட்டியல் என்ன செஞ்சிருவாங்க, வெளியிட்டுருவாங்க. அதற்குள்ளாக நம்மளுடைய பெயர்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம சரிபார்த்து கொள்வது அவசியமாக இருக்குது அப்படின்றத நம்ம முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக யாருடைய பெயர்கள்லாம் விடுபட்டிருக்குதோ, பெயர் வரலையோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்கிறேன். அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக அபூ தாவூத் போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா ஹாஃப கௌமன், ஒரு சமுதாயத்தை ஒரு கூட்டத்தை அவர்கள் பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள் என்று சொன்னால் இப்படி சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம், யா அல்லாஹ் உன்னை நாங்கள் அவர்களுக்கு முன் நிறுத்துகின்றோம். யாரை பயப்படுகிறோமோ அவர்களுக்கு முன்னால் உன்னை நாங்கள் என்ன செய்கிறோம், முன்னால் நிறுத்துகிறோம், உன்னை முன் வச்சு நாங்கள் கேட்கிறோம். வநஊது பிக மின் ஷுரூரிஹிம், அவர்களுடைய எல்லா தீங்கிலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஆகவே எதிரிகள் தீயவர்களுடைய எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நாம் தற்காத்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நாம் விழிப்புணர்வோடு இருப்பதோடு சட்ட ரீதியான நம்முடைய எல்லா விதமான முயற்சிகளை நாம் மேற்கொள்வதோடு இது போன்ற இந்த துஆக்களை நாம் மனனம் செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கருணையை விட்டும் ஒரு முஃமின் ஒருபோதும் தூரமானவர் கிடையாது. ஆகவே அல்லாஹ்விடத்திலே அவனுடைய கருணையை, அவனுடைய உதவியை நாம் எப்பொழுதும் கேட்டு பெற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்தியாவில் வாழுகிற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் எதிரிகளுடைய தீவர்களுடைய ரகசியமான பகிரங்கமான எல்லா சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களையும் குறிப்பாக இந்திய மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.